Taste the Daily. ராணிப்பேட்டை மாவட்டம் பணப்பாக்கம் அருகே 13 நாட்களாக மின் விநியோகம் செய்யப்படாததால் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பெஞ்சல் புயல் காரணமாக பணப்பாக்கம் அடுத்த ராமபுரம் பகுதியில் டிரான்ஸ்பார்மர் பழுதானதால் 13 நாட்களாக மின் விநியோகம் செய்யப்படவில்லை. இதனால் குடிநீர் மற்றும் பாசனத்திற்கு நீர் பாய்ச்ச முடியாமல் பொதுமக்கள் அவதியடைந்தனர். இதுகுறித்து பலமுறை தெரிவித்தும் அலட்சியமாக இருந்த ஸ்டாலின் அரசின் அதிகாரிகளை கண்டித்து பணப்பாக்கம் ஓச்சேரி சாலையில் காலி குடங்களுடனும் நெற்பயிர்களுடனும் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சேலத்தில் முறையாக குடிநீர் வழங்காத மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கனவீரப்பன் கோவில் தெருவில் குடிநீர் கொண்டு செல்லும் குழாயில் ஏற்பட்ட பழுது காரணமாக கடந்த 15 நாட்களுக்கு மேலாக குடிநீர் விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் முறையாக குடிநீர் வழங்க கோரி மக்கள் வீராணம் சாலையில் மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திறனற்ற திமுக அரசின் மாநகராட்சி நிர்வாகம் குடிநீர் வழங்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் புதர் சூழ்ந்த கால்நடை மருத்துவமனை வளாகத்தை திராவிட மாடல் அரசு விரைந்து சீரமைக்க மக்கள் வலியுறுத்தி உள்ளனர். உடுமலை மத்திய பஸ் நிலையத்தின் அருகே உள்ள அரசு கால்நடை மருத்துவமனைக்கு நாள்தோறும் ஏராளமான கால்நடைகள் சிகிச்சைக்காக அழைத்து வரப்படுகின்றன. இந்த நிலையில் அங்கு மண்டி கிடக்கும் புதரினை அகற்ற பலமுறை கோரிக்கை விடுத்தும் அதனை அகற்ற அதிகாரிகள் முன்வரவில்லை. இதனால் கொசு மற்றும் விஷப்பூச்சிகள் அங்கு அதிகரித்துள்ளது. எனவே இனியாவது உள்ள புதரினை அகற்ற ஸ்டிக்கர் ஸ்டாலின் அரசு முன்வர பொதுமக்கள் வலியுறுத்தி உள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் அருகே 35 செம்மறி ஆடுகள் மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வில்லிவளம் பகுதியைச் சேர்ந்த விவசாயி மாசிலாமணி வளர்த்து வரும் 70 செம்மறி ஆடுகள் மேய்ச்சலுக்கு சென்று வந்த நிலையில் கொட்டகையில் கட்டியுள்ளார். காலையில் 35 ஆடுகள் மர்மமான முறையில் இறந்து கிடந்ததை பார்த்து மாசிலாமணி அதிர்ச்சி அடைந்தார். ஆடுகள் இறப்பு குறித்து காவல்துறை, வருவாய்த்துறை, கால்நடைத்துறை அதிகாரிகள் விசாரித்து வரும் நிலையில் பல லட்சம் ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதால் ஸ்டாலின் அரசு தகுந்த நிவாரணம் வழங்க வேண்டும் என்று மாசிலாமணி வேண்டுகோள் விடுத்துள்ளார். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி நகராட்சிக்குட்பட்ட பகுதியில் முறையான கழிவுநீர் கால்வாய் வசதி செய்து தரக்கோரி பொதுமக்கள் நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. காளியம்மன் கோயில் தெருவில் முறையான சாக்கடை வசதி இல்லாமல் கழிவுநீர் ஆங்காங்கே தேக்கமடைந்து காணப்படும் அவல நிலை உள்ளது. இது குறித்து நகராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை முறையிட்டும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த மக்கள் அந்த வார்டு அதிமுக கவுன்சிலர் பூமாராஜா தலைமையில் நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கம் வட்டார வளர்ச்சி அலுவலரை கண்டித்து பெண்கள் போராட்டம் நடத்தினர். பள்ளிப்பேட்டை ஊராட்சிக்குட்பட்ட ஸ்ரீராம் நகரில் தேங்கியுள்ள மழைநீரை அகற்றுமாறு அச்சரப்பாக்கம் வட்டார வளர்ச்சி அலுவலர் ஞானப்பிரகாசத்திடம் கோரிக்கை வைத்த போது மிகவும் அலட்சியமான பதிலை கூறியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த பெண்கள் ஊராட்சி ஒன்றிய அலுவலக நுழைவாயிலில் அமர்ந்து போராட்டம் நடத்தினர். ஸ்டாலின் ஆட்சியில் அரசு அலுவலகங்களில் பொதுமக்களை அவமதிக்கும் அவலங்கள் அதிகரித்து விட்டதாக மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். கல்வி ஆணையர் சுந்தரவள்ளியின் அறிக்கையை கண்டித்து விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் கோவிந்தசாமி அரசு கல்லூரி கௌரவ விரிவுரையாளர்கள் வகுப்புகளை புறக்கணித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அரசு கல்லூரி முதல்வர்களால் நியமிக்கப்படும் கௌரவ விரிவுரையாளர்களுக்கு பல்கலைக்கழக மானிய குழு பரிந்துரைத்த 50,000 ரூபாய் ஊதியம் வழங்க முடியாது என தமிழக கல்லூரி கல்வி ஆணையர் சுந்தரவள்ளி அறிக்கை வெளியிட்டார். இந்த நிலையில் அவர் வெளியிட்ட அறிக்கையை கண்டித்து கௌரவ விரிவுரையாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்தி திண்டிவனம் கோவிந்தசாமி அரசு கலைக்கல்லூரியில் பணிபுரியும் கௌரவ விரிவுரையாளர்கள் வகுப்புகளை புறக்கணித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அரசாங்கம் இப்பொழுது ஒரு ஆணையரை வைத்து ஒரு அறிக்கையை தயாரித்து கொடுத்திருக்கிறது. அந்த அறிக்கை நீங்கள் வந்த தேர்வு செய்யப்பட்ட முறை தவறானது. நீதிமன்றம் உங்களுக்கு 50,000 கொடுக்க சொல்லி கொடுத்திருக்கிறது. ஆனாலும் உங்களுக்கு அந்த 50,000 ஊதியத்தை கொடுப்பதற்கு எந்த விதமான முகாந்திரமும் எங்களுக்கு இல்லை. ஏனென்றால் நீங்கள் வந்த தேர்வு செய்யப்பட்ட முறை தவறானது என்று எங்களுடைய உழைப்பை கொச்சைப்படுத்தியிருக்கிறார்கள். நாங்கள் 10, 15, 20 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி கொண்டிருக்கிறோம். தற்காலிக நிலையிலே நாங்கள் சொல்லிக் கொடுத்த மாணவருடைய படிப்பு பட்டங்கள் செல்லாதா? நாங்கள் செல்லவில்லையா? இல்லை நாங்கள் சொல்லிக் கொடுத்த பட்டங்கள் செல்லவில்லையா?
தமிழகம் முழுவதும் 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நில அளவை களப்பணியாளர்கள் வட்டாட்சியர் அலுவலகங்களில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பதவி உயர்வு, பணிச்சுமையை குறைத்தல், ஊதிய முரண்பாடுகளை களைதல் உள்ளிட்ட 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தேனி மாவட்டம் பெரியகுளம், திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி, திருத்தணி, திருப்பத்தூர் ஆகிய மாவட்ட வட்டாட்சியர் அலுவலகங்களில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தால் வட்டாட்சியர் அலுவலகத்தில் அரசு பணிகள் முடங்கியது. பொதுமக்கள் கடும் அவதியுற்றனர். நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசு மீது அரசு ஊழியர்கள் கடும் அதிருப்தியில் இருப்பதாக தெரிவிக்கின்றனர். தங்கள் கோரிக்கைகளுக்கு ஸ்டாலின் அரசு செவிசாய்க்கவில்லை எனில் வருகிற 19ஆம் தேதி தற்செயல் விடுப்பெடுத்தும் அதன் பிறகு 48 மணி நேர தொடர் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட உள்ளதாக அறிவித்தனர். சென்னை மாங்காடு அருகே ஆட்டோ கவிழ்ந்து 11 மாத குழந்தை பலியான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. கூடுவாஞ்சேரி திருவள்ளூர் தெருவை சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் நந்தகுமார் மனைவி மற்றும் 11 மாத குழந்தையுடன் உறவினர் வீட்டுக்கு சென்று கொண்டிருந்தார். வண்டலூர் மீஞ்சூர் வெளிவட்ட சாலை மலையம்பாக்கம் அருகே ஆட்டோ வேகமாக சென்று கொண்டிருந்த பொழுது கட்டுப்பாட்டை இழந்து சாலையின் தடுப்பு சுவரில் மோதி கவிழ்ந்து விபத்தில் 3 படுகாயம் அடைந்தனர். அங்கிருந்தவர்கள் 3 பேரையும் மீட்டு தனியார் மருத்துவமனை சிகிச்சைக்கு சேர்த்த நிலையில் குழந்தை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தது. நீலகிரி மாவட்டத்திற்கு சமவெளி பகுதியிலிருந்து வரும் கால் டாக்ஸி நிறுவன வாகனங்களால் தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக கூறி நீலகிரி சுற்றுலா வாகன ஓட்டிகள் மற்றும் உரிமையாளர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். கோவையில் இயங்கி வரும் கால் டாக்ஸி நிறுவனங்களான கோ டாக்ஸி, ஓலா போன்ற நிறுவனங்கள் மூலம் நீலகிரி மாவட்டத்திற்கு சுற்றுலா பயணிகளை அழைத்து வருவதாலும் சுற்றுலா தலங்களுக்கு அழைத்துச் செல்வதாலும் உள்ளூர் வாகன ஓட்டிகளின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே இதுகுறித்து மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியரிடம் நீலகிரி சுற்றுலா வாகன ஓட்டிகள் மற்றும் உரிமையாளர்கள் சங்கம் சார்பில் மனு அளிக்கப்பட்டது.